ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண் ஆரோக்கியத்துக்கான சிறந்த தென்னிந்திய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்கள் அப்படிங்கிறத நம்ம உடம்போட ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்கள் தான் நமக்கு உதவியாக இருக்குது. இப்படிப்பட்ட கண்கள் இருக்குல்ல, அது இப்போ நிறைய பேர் சின்ன வயசுலேயே கண் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதுக்கு கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறது தான் முக்கிய காரணம். இது மட்டும் இல்லாமல் கண்களுக்கு போதுமான ஓய்வு நம்மள பலரும் கொடுக்கறதில்ல. கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளையும் சாப்பிட்றதில்ல. சொல்லப்போனால் கண்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா மொபைல் உபயோகத்தை நம்ம குறைச்சிட்டு உணவுகளில் கூடுதல் கவனத்தை செலுத்திட்டு வந்தோம்னாலே போதும். கண்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்த்து கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். அதுவும் நம்மளோட தென்னிந்திய உணவுகள் இருக்குல்ல, அதுவே நம்மளோட கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சாம்பார் சாதம். சாம்பார் சாதத்தோட முருங்கைக்கீரை பொரியலை சேர்த்து சாப்பிடுங்க. இதனால கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான லுட்டின் கிடைக்கும். இது விழித்திரைய நீல ஒளியோட பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதோட கண்புரை ஏற்படுவதையும் வராமல் தடுக்கும். செகண்ட் ஒன், பிரியாணி. பிரியாணியோட கேரட் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, அப்படி இல்லைனா வெங்காய பச்சடியை சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இதில் விட்டமின் ஏ, ப்ரோபயோட்டிக்குகள் இருக்கிறதுனால நம்மளோட கண்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தேர்ட் ஒன், தயிர் சாதம். தயிர் சாதம் சாப்பிட்றப்ப அதோடைய மாதுளம்பழம், வெள்ளரிக்காயெல்லாம் பொடிப்படியாக நறுக்கி சேர்த்து சாப்பிடுங்க. இதனால இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது கண்களில் அலர்ஜி ஏற்படக்கூடிய அபாயத்தை கூட குறைச்சிரும். ஃபோர்த் ஒன், எலுமிச்சை சாதம். எலுமிச்சை சாதத்தோட வேர்க்கடலையை சேர்த்து சாப்பிட்றது நல்லது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ இருக்குல்ல, இது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால எலுமிச்சை சாதத்தோட சுவையும் பிரமாதமாக மாறிடும், கண்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். ஃபிஃப்த்து ஒன், தக்காளி சாதம். தக்காளி சாதத்தோட பசலைக்கீரையை பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டுட்டிங்கன்னா சுவையும் அருமையாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றப்ப கண்களில் ஏற்படுள்ள அந்த நீல ஒளி பாதிப்பிலிருந்து கண்களை பாதுகாத்துக்கலாம். சிக்ஸ்த்து ஒன், இட்லி சாம்பார். இட்லி அப்படிங்கிறது ஒரு லைட் ஃபுட்டு. சாம்பாரில் சேர்க்கப்படுற காய்கறிகள், நெய் கண்களோட ஆரோக்கியத்துக்கு சத்தான விட்டமின் ஏ உறிஞ்சுதலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்பயுமே இட்லியோட தவறாமல் நீங்கள் வெஜிடபிள் சாம்பாரை சேர்த்து சாப்பிட்றது கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது. செவன்த் ஒன், தோசை. தோசையோட புதினா சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குல்ல, இது கண்களோட மேற்பரப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தினசரி நம்ம சாப்பிட்ற உணவுகளோட எந்த சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்றப்ப ஆரோக்கியத்தை அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த ஃபுட் காம்பினேஷனில் எது உங்களுக்கு பிடிச்சமான காம்பினேஷன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனுக்கு தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.